வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மத அடிப்படையிலான ஒடுக்குமுறை தொடர்கிறது என்று இலங்கை தேசிய கிறிஸ்தவ சுவிசேஷ கூட்டமைப்பு புதிய ஆய்வறிக்கை. மேயர் தேர்வு நடைபெற இருக்கும் நிலையில் பிரதியமைச்சர் ஒருவர் தங்களது மேயர் வேட்பாளரை அழைத்து நகரத்தை சுற்றி வருவது சிறுபிள்ளைத்தனம் என்று முஜிபுர் ரஹ்மான் கடும் விமர்சனம். செம்பனி புதைகுழி அகழ்வு பணி சர்வதேச தரத்திற்கு ஏற்ப நடத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தல். ஜனாதிபதியின் மன்னிப்பில் விடுதலையாகி சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ள அதுல திலகரத்ன நிலுவையில் உள்ள வேறு வழக்கு தொடர்பாக நேற்று அனுராதபுரம் மேலதிக நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலை. தொடர்பது விரிவான செய்திகள். ஜெர்மன் கூட்டாட்சி குடியரசிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பெர்லினின் வால்டப் ஆஸ்திரேலியா ஹோட்டலில் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் ஜோஹான் பரப்புலை சந்தித்து கலந்துரையாடினார். அரசாங்க முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தகம், டிஜிட்டல் பொருளாதாரம், முதலீடு மற்றும் தொழில் பயிற்சி வாய்ப்புகள் உட்பட வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிஜித ஹேரத், ஜெர்மனிக்கான இலங்கை தூதுவர் வருணி முத்துக்குமாரன, இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத், வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வர்த்தக அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் சுகீஸ்வர குணரத்ன மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கொழும்பு மாநகர சபைக்கான மேயர் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் ஒருவர் தங்களது மேயர் வேட்பாளரை அழைத்து நகரத்தை சுற்றி வருவது சிறுபிள்ளைத்தனமான செயலாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், கொழும்பு மாநகர சபையில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாததால் எதிர்வரும் 16ஆம் தேதி சபை கூடி வாக்களிப்பின் மூலம் மேயர் தெரிவு செய்யப்பட உள்ளது. இது உள்ளூராட்சி மன்ற சட்டத்தின் கீழான நடைமுறையாகும் என்று கூறினார். ஆனால் அதற்கு முந்தைய கூட்டத்தில் பிரதியமைச்சர் ஒருவர் இவர்தான் மேயராக வரவிருக்கிறார் என்று கூறி தமது வேட்பாளரை ஊடகங்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் நகரை சுற்றி அழைத்துச் செல்வது தவறான செயல் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார். இது ராணி தேர்வு போட்டி அல்ல, சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று ஜனாதிபதி சொன்னாலும் அவரது அணியினர் சட்டத்தையே மீறுகிறார்கள். இந்த நடவடிக்கை அதிகார துஷ்பிரயோகமாகும். குறிப்பாக பிரதியமைச்சர் ஒருவர் இதுபோல் செயல்படுவது கவலைக்கிடமானது என்று முஜிபுர் ரஹ்மான் கூறினார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும், புதிய கலாச்சாரத்தை ஏற்படுத்துவதாக கூறிய அரசாங்கம் தற்போது முந்தையதை விட மோசமான நிலைமையை உருவாக்கிவிட்டதாகவும் அவர் விமர்சித்தார். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் சில தமிழ் அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் இருப்பை பாதுகாக்கும் நோக்கில் தையிட்டி விகாரியை அரசியல் கருவியாக்கி மக்களை அரசாங்கத்திற்கு எதிராக தூண்டும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு குற்றம் சாட்டினார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் பழைய மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே முரளிதரனின் ஒருங்கிணைப்பில் புதிய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக நியமிக்கப்பட்ட அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் அதனை தெரிவித்திருந்தார். மட்டக்களப்பு வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவு மருந்து தட்டுப்பாடு நிலவுவதை குறித்தும் சுகாதார அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாகவும் அதற்கான தீர்வு விரைவில் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்ததாக தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை ஏற்பது முதல் 6 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் கடந்த காலத்தில் மக்கள் எதிர்நோக்கிய பொருளாதார துன்பங்களும் கொரோனா போன்ற சவால்களும் கடந்துவிட்டதாகவும் இப்போது நாட்டை மீள கட்டியெழுப்பும் திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன என்றும் கூறியிருந்தார். நாங்கள் இன, மத, மொழி வேறுபாடுகளை கடந்து அனைவரும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் செயல்படுகின்றோம். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சில திட்டங்களை உருவாக்கியுள்ளோம். நாட்டின் அனைத்து மக்களுக்கும் தேவையான ஆதரவுகளை வழங்கும் பணி முன்னெடுக்கப்படுகிறது. ஆனால் சிலர், குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகள், தங்களது அரசியல் நிலைமைகளை காப்பாற்ற பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள். தையிட்டி விகாரை தொடர்புடைய விவகாரம் போயா தினங்களில் மட்டுமே நினைவுக்கு வருகிறது என்றும் அந்த சமயத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை தூண்டுவதற்காக அதை பயன்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார். எங்களது ஜனாதிபதியின் நினைப்பும் எங்களது அடிப்படை கொள்கையும் ஒன்று. அனைத்து இளைஞர்களும் சமநிலை வாழ்ந்த வாழ்வு வாழ வேண்டும் என்பதே இன, மத வேறுபாடுகளை மீறி நாட்டை முன்னேற்றும் பணி தொடரும் என்றும் கூறியிருந்தார். இலங்கை தேசிய கிறிஸ்தவ சுவிசேஷ கூட்டமைப்பு வெளியிட்ட புதிய ஆய்வு அறிக்கையில் 2023 நவம்பர் முதல் 2024 அக்டோபர் வரையிலான காலப்பகுதியில் மத அடிப்படையிலான பல்வேறு ஒடுக்குமுறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. அறிக்கையில் இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடு என்ற நம்பிக்கையில் சிங்கள மக்களின் மேலாதிக்க மனநிலையை உருவாக்கியுள்ளது என்றும் அது மத மற்றும் பொருளாதார ரீதியான பாகுபாடுகளுக்கு வழிவகுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே தமிழ், முஸ்லிம், கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளாக வெளிப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத சுதந்திரத்தை பாதுகாக்கும் வகையிலான அரசியல் கொள்கைகள், வழிபாட்டு தலங்கள் மீது அத்துமீறல்கள், முஸ்லிம் ஆடைகள் தொடர்பான தடை போக்குகள், இந்த நிகழ்வுகளுக்கான தடைகள் போன்றவை முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன.
பெரும்பாலான சம்பவங்களில் அரசு அதிகாரிகள் முறையான நடவடிக்கை எடுக்காதது மற்றும் தண்டனையின்றி விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடப்பட்டுள்ளது. அரச கட்டமைப்புக்குள் வேரூன்றி இருக்கும் பேரினவாதம் இந்த ஒடுக்குமுறைகளை ஊக்குவிக்கிறது என்றும் அந்த அறிக்கை எச்சரிக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க் எதிர்வரும் ஜூன் மாதம் இலங்கையை விஜயம் செய்ய உள்ள நிலையில் அவர் செம்மணி மற்றும் முள்ளிவாய்க்கால் போன்ற இடங்களுக்கு நேரில் சென்று மனித உரிமை மீறல்கள் குறித்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் உரையாடி புதைகுழிகளை பார்வையிட வேண்டும் என்று பிரித்தானிய தமிழர் பேரவை வலியுறுத்துகிறது. இந்த விடயம் தொடர்பாக 9 ஆண்டுகளில் முதல் உத்தியோகபூர்வ விஜயமாகும். செம்மணியில் அண்மையில் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் உட்பட 17க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் உண்மை மற்றும் நீதிக்கான தேடலில் இது முக்கியமான திருப்பு முனையாக அமையும் என்றும் பேரவை நம்பிக்கை தெரிவித்துள்ளது. போர்க்குற்றங்கள், சட்டவிரோத தடுப்பு கூடங்கள், சித்திரவதை போன்றவை தொடர்பான சர்வதேச ஆதாரங்கள் மற்றும் செம்மணி கிருஷாந்தி சம்பவங்கள் போன்ற ஆதாரங்களோடு இணைந்து உயர்ஸ்தானிகரின் இந்த விஜயம் நீதிமுறை விசாரணைகளுக்கான சூழலை உருவாக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் ஐநா மற்றும் சர்வதேச சமூகங்கள் இலங்கை அரசாங்கத்தின் சிங்கள மைய கோள்களை கட்டுப்படுத்தி தமிழர்களுக்கான நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் நிலையான சமாதானத்திற்கு வழிவகுக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும் பிரித்தானிய தமிழர் பேரவை வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளில் நடைபெறும் அகழ்வு பணிகள் சர்வதேச தர நிலைகளுக்கு அமைவாக இருக்க வேண்டும் என்று சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்துகிறது. அதற்கான நிதி மற்றும் வளங்களை இலங்கை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்றும் அகழ்வு பணிகள் முற்றிலும் வெளிப்படையாக நடைபெற வேண்டும் என்றும் அந்த அமைப்பு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் சர்வதேச மன்னிப்பு சபை கூறியிருப்பதாவது, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உண்மை மற்றும் நீதியை பெற்றுத்தர இது முக்கியமான வாய்ப்பு. இடைக்கால அறிக்கைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அத்துடன் அகழ்வு பணி நடைபெறும் இடம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதன்படி இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. வெளிப்பண்ண காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஒரு காவல்துறை சார்ஜென்ட் அதிகாரியை ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கடுமையாக திட்டி இடமாற்றம் செய்வதாக மிரட்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக குறித்த சார்ஜென்ட் தனது நிலையத்தின் பொறுப்பதிகாரியிடம் முறைப்பாடு செய்துள்ளார். அவரை திட்டியவர் களத்துறை மாவட்டத்தை சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியின் எம்பி சஞ்சீவ் ரணசிங்க என்று கூறப்படுகிறது. சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்த ஒருவரை கைது செய்தமை அடுத்து இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் எம்பி சஞ்சீவ் ரணசிங்க தொலைபேசி வாயிலாக சார்ஜென்ட் அஜித்தை திட்டியதுடன் வவுனியாவுக்கு இடமாற்றம் செய்வேன் என்று மிரட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அஜித்தின் வீட்டு முகவரி உள்ளிட்ட தகவல்களை OIC-இடமிருந்து கேட்டுக்கொண்டதாகவும் அவர் மீது தவறான வழக்குகள் பதிந்துள்ளதாகவும் அவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பந்தப்பட்ட உரையாடல்கள் காவல்துறையின் உள்நோக்க பதிவுகளில் பதிவாகியுள்ளன. இது தொடர்பாக அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் அமைச்சர் நலிந்த ஜாதிச விசாரணை இடம்பெறவுள்ளது என்று தெரிவித்துள்ளார். உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தாம் தலைமையிலான கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவதில்லை என்றும் இந்த விவகாரத்தில் உண்மை விரைவில் வெளிவரும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். வெசாக் தினத்தன்று ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டு அதுல திலகரத்ன ஒரு நிலுவையில் உள்ள வேறு வழக்கு தொடர்பாக நேற்று அனுராதபுரம் மேலதிக நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். குற்றப்புலனாய்வு துறையினால் தேடப்படும் நிலையில் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியதன் தகவல் அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் சமர்ப்பித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பின் போது தமது சட்டத்தரணியோடு சேர்ந்து தாம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருப்பதை அதுல திலகரத்ன உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் தமது கையை உயர்த்தி தனது முன்னிலையை வெளிப்படையாக தெரிவித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அவரை தேடி வந்த குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் குழுவும் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் இருந்ததாக அறிக்கையில் கூறப்படுகின்றது. ஆனால் வழக்கு விசாரணை முடிந்ததை அடுத்து அதுல திலகரத்ன தனது நண்பர்களுடன் சில நேரம் நீதிமன்ற வளாகத்தில் பேசிக் கொண்டிருந்ததாகவும் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளை கடந்தே அந்த இடத்தை விட்டு சென்றதாகவும் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் எதிர்பார்க்கப்படுகிறது.